சரி, ஏதோ இந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் நீங்க என் லைஃப்ல ஸ்டேஜ்ல ஏறி ஃபர்ஸ்ட் இதுதான். என் காலேஜ் படிக்கும்போது சம்பவம்ல சரித்திரம். காலேஜ் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நான் ஓவரா வாய் பேசினேன். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். கிளாஸ் மிஸ் கிட்ட. யாருக்காக பாடுன? அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. அது வந்து எனக்காக தான். ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த பையன் ஏதோ லவ் ஃபீல் பண்ணி, லவ்ன்றது ஒரு ஃபீலுமா, இப்படி குழம்பு போய் இருக்கிறதா அது இங்க இருந்து வரணும். நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் வரக்கூடாது. அது வேறு, இது வேறு. அது இங்க இருந்து ஆக வரணும். மொத்தத்துல உங்களுக்கு எல்லாரையுமே பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல உங்களுக்கு, அது எனக்கு தெரியுது சார். ஏதோ ஒரு பொண்ணை நினைச்சுதான் பாடினா. இருக்கட்டும் என்னங்கப்பா இருந்துட்டு போதுங்க. என்ன இது பாடட்டும் சார், சும்மா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் சார். ஓட்டு போடுறது, நீ யாருக்கு ஓட்டு போடுன்னு கேட்க கூடாது. இட்ஸ் a secret. அப்படியே ஒரு பொண்ணை ஒருத்தன் உண்மையாலே உள்ள மாதிரி நினைக்கிறான், அது அவனுக்கும் அவன் இதயத்துக்கும் பேசுற பேச்சு. இடையில போய் நீ ஏன் கிராஸ் டாக்கிங்? அசிங்கமா இல்ல? பிக்சர் வெக்கமா வெக்கமல்ல? இல்ல. நீதான் ஃபர்ஸ்ட் கேட்டா. நான் கேட்டேனா? நான் என்ன சொன்னேன்? நல்ல வேளை குண்டு பையல எப்படி கோர்த்து விடுது பாரு. இங்கத்தான் நான் மாக்காப்பாவை பாராட்டுறேன். ஒரு ஆணின் இதயம் ஒரு சாக்கொக்கொரை ஆணுக்கு தான் தெரியும். என்ன அழகா புரிஞ்சுக்கிட்டான் பாரு. மேன். கெட்டப் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. வேஷ்டி காணோம். இல்ல அவர் கெட்டப் போட்டு வந்து என்ன கெட்டப்ல வந்திருக்கீங்க நீங்க? இல்ல எனக்கு புரியல. ஏய், மைக்ல சார். மைக்ல கொஞ்சம் சொல்லு. என்ன கெட்டப்? எஸ்டிஆர் சார் கெட்டப். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எந்த படத்துல இது மாதிரி ஒரு கெட்டப்ல வந்தாரு மட்டும் சொல்லு. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. ஏய், யார் இன்னைக்கு வந்திருக்காங்க தெரியும்ல? ஐயோ நல்லா தெரியும். அதுக்கு தான் பயந்து சொல்றேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. தம்பி, இதெல்லாம் பயப்படாத. சார் நான் என்ன சொல்ல வரேன், பயப்படாத. பயப்படாதடா. பாட்டு பாடுறதுல என்ன, கருப்பா இருந்தா கூட கலையா இருக்குன்னா இல்லையான்னு பாருன்னு சொல்லு. அது மாஸ். ரெஸ்பெக்ட் ப்ரோ. உலகத்துல வண்ணத்தை வச்சு ஜெயிக்கிறதை விட எண்ணத்தை வச்சு ஜெயிச்சிருன்னு சொல்லு. சார், ஒரு சல்யூட் பண்ணுன்னு தோணுது சார். யூ ஆர் ரியலி கிரேட் சார். சார் நீங்க எங்கள தான சார் சப்போர்ட் பண்ணனும். நீங்க ஏன் சார் இந்த பையனை சப்போர்ட் பண்றீங்க? பேசாம அமைதியா சார் சொல்லு. ஏய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். அதான் மாக்கா அப்பாவும் பிரியங்கா எல்லாம் மேல ஏறி வந்துட்டீங்கம்மா. இப்பதான் பிரைட் ஆரம்பி. இதெல்லாம் அவங்க எல்லாம் இப்பதான் மேல வர்றாங்க. அவங்கள தட்டி விட்டுறா கொடுக்கறது பாத்தீங்களா? இதுதான் தவறான விஷயம். ஏய் சார், நான் தட்டி உணவா எப்போ நினைச்சேன் சார். எஸ்டிஆர் சார் கெட்டப். எஸ்டிஆர் சார் ஃபேன் சாரி சொல்லிட்டு ஆரம்பிச்சு. எஸ்டிஆர் சார் ஃபேன் சாரி. ஐயோ தெரியாம பண்ணிட்டேன். ஒரு அற்ப பத்திரம் நினைச்சு மன்னிச்சிருங்களேன். ஸ்டெப் எதிர்பார்ப்போம் நாங்க நடுவுல. இதெல்லாம் நம்ம வந்து பண்ணோம். ஓகேவா? கேசட்ட போட்டுட்டு ஆடுவான் பாருங்க ஒரு டான்ஸ். சும்மா மறுபடியும் எஸ்டிஆர் சார் ஃபேன்ஸுக்கு ஒரு சாரி சொல்லு. சாரி எஸ்டிஆர். ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சர் ராசா. அப்படி சாரினா எஸ்டிஆர் சார் ஃபேன்ஸ் சாரி. எதனால சாரி? நான் கெட்டப் போட்டு வந்தேன்னு சொன்னாங்க. ஒண்ணு மாக்காப்பா, அது சொல்லுது கெட்டப். என் பையனோட மனநிலை என்ன தெரியுமா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும். சாதாரண ஒரு குழந்தையா இருக்கட்டும், எந்த ரசிகனா இருக்கும். இன்னைக்கு ஏன் தெரியுமா என் பையனுக்கு அவ்வளவு ரசிகன்? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். தன்னை பார்த்துட்டு தன்னை மாறி கலரா இல்லாட்டா கூட பரவாயில்ல, கலையா இருக்கிறவன் என் மேல உணர்வு உள்ள என் ரசிகன். என்ன மாதிரி ட்ரெஸ் வேணாலும் பண்ணிக்கிட்டு, என்ன மாதிரி எப்படி வேணாலும் என் ரசிகன் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறதா எஸ்டிஆர். எஸ் ஐம் பேக். இது சூப்பர். அப்ப யாரியா எங்கேந்தியா இந்த ரீ ரெக்கார்டிங்க? வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமான டிஜேவா? டிஜே பிளா யாரு? என்ன சிங்க்ரா தம்பி? கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட கத்துக்கணும். ஏய் டிஜே, நீ ஜேஜே. ஆலி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இருக்காதா பின்ன கத்துக்கோ, அவ்வளவுதான். வந்துட்டேன். உட்காந்து டல்லா உட்காந்துட்டு ஒரு டீ தெரியா ஒரு சின்ன இல்ல பாரு. காட்டுங்க ஐயா, இதை நீங்க நக்க மறந்துட்டீங்க. உன்னைய பாக்குறேன், டிஜே பாக்குறேன், பிரியங்கா பாக்குறேன், மக்கப்பா பாக்குறேன்.
அனிராஜ் சிங்கரை பாக்குற பெண்ணியே பாக்குற ஆறா லெவல் சார். நீ வேறயா, நீ வேறயா. என்ன லெவல், என்ன வேற லெவல்? இல்லாட்டா 10 தலை இருக்குமா இந்த லெவலுக்கு? என்னமா நாங்களாம் உடுத்து விடுவோம்ல. இந்த பாட்டில் ஒரிஜினல் பாடுறது யார் தெரியுமா? நான் தான் பாடுறதா இருந்தேன். ஒருவேளை இருக்குமோ, இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. வேணான்ட்டேன். இந்த மாதிரி குடிச்சிட்டு பாடுறது வேணாம், மப்பிள பாடுறது வேணாம். எவ்வளவு கொடுத்தாலும் ரூபா கொடுத்தாலும் பாட மாட்டேன் தெரியுமா தலைவா. எல்லாம் இதை மீறி இப்ப நான் ஒண்ணு விட்டம் பத்தியா எல்லாம் இருந்தாதான். இல்லைன்னா பிரியங்கா வந்து என்ன வந்தாரு டிஆர் பண்ணும் ஜோடி என்னடா பொழுது போயிருச்சு ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு. நம்பர் இதுல வந்து பேசின மாதிரி தான் சார் பேசினாரு. புதுசா எதுவும் பேசலன்னு யாருக்கு போன் பண்ணும்? அப்படியே போய்க்குதா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? யாருக்கெல்லாம் போன் பண்ணுமோ போன் பண்ணி சொல்லுங்க. அதெல்லாம் பண்ண மாட்டான். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சும்மா சொல்றேன்னா செய்யக்கூடிய ஆள் தான் சார். சார் பசங்களுக்கு உங்களோட பிளெஸிங்ஸ். என்னோட பிளெஸிங் விடமா இதுல வந்து ஸ்பீச்லெஸ். இம்பாசிபிள். இந்த பாட்டு தீப்தி சுரேஷ் நினைக்கிறேன் அந்த பொண்ணு பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இங்க வந்து பாடுறதுக்கு வந்திருக்கணும் 3 தலை வந்து பாடுது 2 தலை. ஆனா இது அது இல்ல. ராஜேந்தர் எடுத்த 1 தலை ராகத்திலே இருந்தது 1 தலை. அந்த தலை இன்னைக்கு பாராட்டு பெறுது இந்த 2 தலை. வந்துட்டார்ல, இனிமே கலக்கல் தான். தீப்தி சுரேஷ் 1 தலை. என்ன பேச வச்சுட்டு வேடிக்கை பார்க்குது இன்னொரு தலை. அதான் பிரியங்காங்கிற தலை. ஒரே குழப்பமா இருக்குண்ணே. எனக்கு குழப்பமே இல்லப்பா. இந்த பீட் என்னமோ செய்யுது ஆனாலும் அமைதியா கண்ட்ரோல் பண்றோம் தக்காளி. எனக்கு எங்க வீட்டுல மிஸ் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இத கேட்டா கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். வைப் பண்ணு சொல்லுங்க. வைப் பண்ணுவா. நாங்க ஒரு வைப்னா வாங்க டான்ஸ் ஆட. மிஸ் சொல்லியே அனுப்பிச்சாங்க. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். கூட்டிட்டு வாங்க சார் ஷோக்கு. நல்லா தானே போயிட்டு இருந்ததுமா. This is business. கூட்டிட்டு வந்து நானே இது பாரு இந்த பீட்ட போடாதேன்னு நான் சொல்றேன். ஏய் வேண்டாம், டேய் வேணாண்டா. போடுறது பீட், அதுல நான் ஆவரம் ஹீட். எப்படியோ சூங்கர் கொடுத்துட்டு ஒரு ட்ரீட். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. இதான் நேரம், இந்த பேட்டை பாயில நேரம். பண்டிகையை கொண்டாடுங்க. ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங். சூப்பர். ஆடாத சித்ராவே ஆட வைக்கிறேன். நான் அடிக்கடி நான் சாருக்கு ஞாபகப்படுறேன். மேடம் சொல்லி அமைச்சிருக்காங்க சார், மேடம் சொல்லி அமைச்சிருக்காங்க சார். நான் அடிக்கடி ஞாபகப்படுறேன். யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இரு? கரெக்ட் கப்பா. உண்மைதான். என் பையன் என்ன தெரியுமா சொல்றான்? சார் அவர் வயசுல அவரே வயசுல. அப்பா அடேங்கப்பா இது வரையா 10 தலை பாட்டு ஓகேப்பா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. நீங்க ஏராமன் பத்தி பேசுறப்ப அதெல்லாம் ஓகேப்பா. அமெரிக்கா போயிட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா பெட்டரா இருக்கும். என்ன பாருங்க, நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். நீ மட்டும் இப்படி ஆடிட்டு இருந்தா அம்மா என்னப்பா சொல்லுவாங்க? அப்பா நீங்க கொஞ்சம் இருக்கணும் பசுமா, இல்லைன்னா அம்மா பேசுவாங்கப்பா. ஓகேவா? ஏன்னா எனக்கு ஒண்ணு தெரியுமா, என்னோட இதயம் என் மனைவி. நல்லா இருக்க போற எனக்கு நல்லதே நடக்கும். இன்னொன்னு எனக்கு இன்னொரு இதயம் இருக்கு, என்னோட பிள்ளைங்க தான். என் பிள்ளைங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுப்பேன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. எமோஷனல் ஆகாது. உலகத்திலேயே பூன்னா வாசையா, டி ராஜேந்திரனா பாசையா. இந்த மனசு இருக்க அதான் கடவுள். வந்துட்டேன், பேசியிருக்க கூடாது, பாடி இருக்க கூடாது. சரி நான் கொஞ்சம் எமோஷனல். என்ன வேணும் டிஜே பிளாக். எனக்கு தெரியும் இந்த டிஜே இல்ல. ஏதோ ஒரு செட்டப் பண்ணி இந்த பிரியங்கா அப்பப்ப கொஞ்சம் பாட்டை போட்டு விட்டுரு. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. சார் மேடம் என்ன சொல்லி அமிச்சாங்க? ஓகே. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்க வேண்டிய.
சார் கியூட் சார் நீங்க